வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். 32 தமிழ் அரசியல் கைதிகளை எதிர்வரும் 24ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு. திலக் மாரப்பனவின் அமைச்சு பொறுப்புகள் சாகல ரத்நாயக்க மற்றும் DM சுவாமிநாதன் ஆகியோரிடம் ஒப்படைப்பு. விடுதலையான தமிழக மீனவர்கள் அனைவரையும் விரைவில் இந்தியாவிற்கு அனுப்புவதற்கு யாழ் இந்திய துணை தூதரகம் நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. 32 தமிழக கைதிகளை எதிர்வரும் 32 தமிழ் கைதிகளை எதிர்வரும் 24ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பொதுக்கடை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த கைதிகள் புதுக்கடை நீதவான் அருணி ஆட்டிகள முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட போது முன்வைக்கப்பட்ட விடயங்களின் அடிப்படையில் கைதிகளை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். தமிழ் கைதிகள் சார்பாக அரசு தரப்பு சட்டத்தரணிகள் எவரும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கவில்லை. எனினும் இந்த கைதிகளின் விவகாரம் குறித்து சட்ட அதிபர் திணைக்களத்திடமிருந்து தமக்கு இதுவரை எந்தவித ஆலோசனைகளும் கிடைக்கப்பெறவில்லை என பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தில் அறிவித்தனர். இதனை கருத்தில் கொண்ட நீதவான் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட தமிழ் கைதிகளை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். கைதிகளின் வழக்கு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது TID அரச பயங்கரவாத பிரிவின் அலுவலகர் தனக்கு எந்த விதத்திலும் இது சம்பந்தமான அறிவுறுத்தல்கள் கிடைக்கவில்லை, பிணை வழங்குவது சம்பந்தமான அறிவுறுத்தல்கள் கிடைக்கவில்லை என்ற அடிப்படையில் அவர் வழமையான நடவடிக்கைக்கான நீதிமன்றத்திலே இந்த கைதிகளை தடுப்பு காவலை நீட்டிக்குமாறுதான் விண்ணப்பத்தை செய்திருந்தார். இதே இடத்தில் சட்டமாதிபர் திணைக்களத்திலிருந்தும் எந்தவித அலுவலர்களும் வராத இடத்தில் நீதிமன்றம் இவர்களை மீண்டும் 2 கிழமை தடுப்பு காவலில் வைத்திருந்தது. இதே நேரம் அவர்கள் சிறை கைதிகள் சார்பாக ஆஜரான சட்டத்தரணிகள் கேள்வி எழுப்பியிருந்தோம். இந்த சிறை கைதிகளை இன்று பிணை வழங்குவது சம்பந்தமாக நீதிமன்றத்துக்கு இது சம்பந்தமான அறிவுறுத்தல்கள் எதுவும் கிடைக்காதபடியினால் இன்று அது சம்பந்தமான நடவடிக்கைகள் ஒன்றும் இடம்பெறவில்லை. இதேவேளை தமது விடுதலையை வலியுறுத்தி தமிழ் கைதிகளால் முன்னெடுக்கப்படும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதற்கான கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று கிளிநொச்சியில் ஆரம்பமாகியுள்ளது. கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் ஒன்றில் இன்று காலை 9 மணி அளவில் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. வடமாகாண சபை உறுப்பினர்களான பசுபதி பிள்ளை அரியரட்னம் தலைமையில் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். பிரதேச பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் மற்றும் சிறை கைதிகளின் உறவினர்கள் பலரும் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் பங்கு பற்றியுள்ளனர். சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சராக சாகல ரத்நாயக்க ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். திலக் மாரப்பன இந்த அமைச்சு பொறுப்புகளை ராஜினாமா செய்ததை அடுத்து ஏற்பட்டிருந்த வெற்றிடத்திற்கு சாகல ரத்நாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சராக DM சுவாமிநாதன் ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். இலங்கையில் விடுதலை செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை அனைவரையும் விரைவில் நாட்டிற்கு திருப்பி அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. நிலவுகின்ற சீரற்ற வானிலை காரணமாக தமிழக மீனவர்களை திருப்பி அனுப்புவதில் சற்று தாமதம் நிலவியிருந்தது. இது தொடர்பாக நாம் வினவியதை அடுத்து இலங்கையில் விடுதலை செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை வெகு விரைவில் கடல் மார்க்கமாக திருப்பி அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை யாழ் துணை தூதரகம் முன்னெடுத்து வருவதாக இந்திய துணை தூதுவர் நடராஜன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு குறிப்பிட்டார். இதேவேளை விடுதலை பெற்று யாழ்ப்பாணத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை இந்திய துணை தூதுவர் நடராஜன் தலைமையிலான அந்நாட்டு அதிகாரிகள் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளதுடன் அவர்களுக்கு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இனிப்பு பண்டங்களையும் வழங்கியுள்ளனர். இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கடந்த சில மாதங்களில் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம், மன்னார் மற்றும் புத்தளம் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழக மீனவர்கள் 116 பேர் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நல்லெண்ண அடிப்படையில் சட்டமாதிபர் திணைக்களத்தின் ஆலோசனையின் பிரகாரம் நேற்று முன்தினம் அந்தந்த நீதிமன்றங்களினால் விடுதலை செய்யப்பட்டிருந்தனர். இயற்கை எய்திய மாதுலுவாவே சோபித்த தேரரின் இறுதிக்கிரியைகள் நாளை நடைபெறவுள்ளன. இயற்கை எய்திய மாதுலுவாவே சோபித்த தேரரின் தேகத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக இன்று காலை முதல் ஏராளமான மக்கள் கோட்டை ஸ்ரீ நாகவிகாரைக்கு சென்ற வண்ணம் உள்ளனர்.
මාදුලයි සෝබිත නායක හඳුරෝ යනු மாதுலுவாவை சோபித்த தேரர் போதைப்பொருள் ஒழிப்பு மோசடிக்கு எதிராக அதிக அளவில் குரல் கொடுத்தவராவார். සුවිශේෂී මෙහෙය කරපු යතිවරයන් වහන්සේ නමක්. අපි வயது வேறுபாடின்றி அனைவரையும் சமமாக நோக்கி அவர்கள் சார்பில் குரல் கொடுத்தவர். இதுபோன்ற தேரரை இனிமேல் சந்திக்க கிடைக்குமா என்று தெரியவில்லை. அவரின் இழப்பு பாரிய இழப்பாகும். හාමුදුරුවක් කවදාවත් පහළින්ද කියන්නට බෑ. ඒ උන්වහන්සේගේ අපවත් නැති පාඩුව ලේසියෙන් පිරිය නැති පාඩුවක් උන්වහන්සේට අපි අජරාමර නිවන් සුව ප්‍රාර්ථනා කරනවා. கணிதக்குரிய மாதுளவாய் சோபித்த தேரருடைய இழப்பானது இந்த நாட்டுக்கு பெரிய இழப்பு. குறிப்பாக இந்த நாட்டிலே இருக்கின்ற எல்லா சமூகங்களையும் ஒற்றுமைப்படுத்தி இந்த நாட்டு ஒரு சீரான பாதையிலே செல்ல வேண்டும் என்பதற்காக மிகவும் அரும்பாடுபட்ட ஒருவர். சோபித்த தேரரின் தேகத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக கலைஞர்களும் வருகை தந்தனர். மதகுருமார்கள், அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலரும் சோபித்த தேரரின் தேகத்திற்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். நாளை மதியம் 12 மணி வரை மாதுலுவாவே சோபித்த தேரரின் தேகம் கோட்டை ஸ்ரீ நாகவிகாரையில் வைக்கப்பட்டிருக்கும். அதன் பின்னர் அன்றைய தினம் பூரண அரச மரியாதையுடன் ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை பாராளுமன்ற வளாகத்தில் இறுதி கிரியைகள் நடைபெற உள்ளன. அத்துடன் அன்றைய தினம் தேசிய துக்க தினமாகவும் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இயற்கை எய்திய மாதுலுவாவே சோபித்த தேரரின் மறைவினால் கவலை கொண்டுள்ள இலங்கை அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இந்தியா ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையில் ஆன்மீக ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் நெருக்கமான தொடர்புகளை பேணுவதற்காக சோபித்த தேரர் அயராது உழைத்துள்ளதாக இந்திய உயர்ஸ்தானிகர் தெரிவித்துள்ளார். சோபித்த தேரர் இந்தியாவிற்கான எண்ணிக்கையற்ற விஜயங்களை மேற்கொண்டிருந்ததாக சுட்டிக்காட்டியுள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் வைகே சிங்கா, அந்த அனைத்து சந்தர்ப்பங்களிலும் தேரருடனான தமது நெருங்கிய தொடர்புகளை இந்தியா வலுப்படுத்தி வந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். மகா சங்கம் மற்றும் சிவில் சமூகம் என்பவற்றின் முக்கியஸ்தராக விளங்கிய மாதுலுவாவே சோபித்த தேரர் நாட்டில் அரசியல் மறுசீரமைப்பு மற்றும் நல்லாட்சியை ஏற்படுத்துவதற்கும் ஊழலை ஒழிப்பதற்கும் முன்னோடியாக செயற்பட்ட ஒருவர் எனவும் வைகே சிங்கா குறிப்பிட்டுள்ளார். சோபித்த தேரர் இலங்கைக்காக ஆற்றியுள்ள பெருமதிமிக்க பங்களிப்புகள் எப்போதும் நினைவு கூறத்தக்கவை என்றும் இந்திய உயர்ஸ்தானிகர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை மாதுலுவாவே சோபித்த தேரரின் மறைவிற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துள்ளது. இன மத மற்றும் பிரிவினைகளுக்கு அப்பாற்பட்டு நாட்டு மக்களின் நலனுக்காக இதய சுத்தியுடன் செயற்பட்ட ஒருவராக சோபித்த தேரர் திகழ்ந்ததாக அனுதாப அறிக்கையின் மூலம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழர்களின் அபிலாஷைகளை முழுமையாக புரிந்து கொண்டிருந்ததுடன் ஒன்றிணைந்த இலங்கைக்குள் அந்த மக்களுக்கு அரசியல் தீர்வு வழங்கப்படும் என்ற நிலைப்பாட்டையும் சோபித்த தேரர் தன்னகத்தை கொண்டிருந்ததாக கூட்டமைப்பின் அனுதாப செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்களின் உண்மையான நண்பரான தேரர் கடந்த 2 வருடங்களாக நாட்டின் பெரும்பான்மை மக்களின் குரலுக்காக தலைமைத்துவம் வழங்கியிருந்தார் என்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நினைவு கூர்ந்துள்ளது. மாதுலுவாவே சோபித்த தேரர் இல்லாத பட்சத்தில் கடந்த ஜனவரி மாதம் நாட்டில் ஏற்பட்ட மாற்றம் சாத்தியமற்ற ஒன்றாகியிருக்கும் என்றும் கூட்டமைப்பின் அனுதாப செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மாத்தறை வெவகமந்துவ பிரதேசத்தில் யுவதியொருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். யுவதியை சுட்டுக் கொலை செய்த பின்னர் துப்பாக்கி சூடு நடத்திய இளைஞனும் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர தெரிவித்தார். தங்காலை கடற்படை முகாமின் சிப்பாய் ஒருவரை இவ்வாறு துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தற்கொலை செய்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். அவர் நேற்றிரவு கடமைகளின் பின்னர் யுவதியின் வீட்டுக்கு சென்றுள்ளார். அப்போது யுவதி வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறுவதாக போலீசார் குறிப்பிட்டனர். இதேவேளை ஹபரண போலீஸ் பிரிவில் கத்தியால் குத்தி ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். அதன் பின்னர் குறித்த நபர் நஞ்சருந்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அவர் தற்போது போலீஸ் பாதுகாப்பில் தம்புளை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். சம்பவத்தில் ஹபரண பிரதேசத்தை சேர்ந்த 22 வயதான இளைஞர் ஒருவரை உயிரிழந்துள்ளார். இதேவேளை பிலியந்தலை துன்போவில பிரதேசத்தில் மாலைத்தீவின் இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். 140 லட்சம் ரூபாய் ஒப்பந்த அடிப்படையில் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இளைஞரை கொலை செய்த தினத்தில் 5 லட்சம் ரூபாய் மாலைத்தீவில் இருந்து இலங்கையின் தனியார் வங்கி ஒன்றுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. கொலை செய்யப்பட்டவர் மாலைத்தீவின் பாதாள உலக கோஷ்டியின் ஒரு முக்கிய நபர் என போலீசார் தெரிவித்தனர். எனவே மற்றொரு பாதாள உலக கோஷ்டியினால் அவரை இலங்கையில் கொலை செய்வதற்கு ஒப்பந்த அடிப்படையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது.
தம்புள்ளை மாத்தளை பிரதான வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 8 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளான். தம்புள்ளை மாத்தளை பிரதான வீதியின் ரங்கிரி தம்புள்ள விகாரைக்கு அருகில் உள்ள வீதியால் பயணித்த லொரியொன்றில் மோதி சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளான். தம்புள்ளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிறுவன் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். விபத்து தொடர்பில் லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். நிரந்தர குடியிருப்புகள் இன்மையினால் சம்பூர் மீள்குடியேற்ற மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் தொடரும் சீரற்ற வானிலையினாலும் அவர்கள் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். திருகோணமலை மாவட்டத்தின் மூதூர் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட சம்பூர் மீள்குடியேற்ற கிராமமே இது. மழை பெய்யும் போது நீர் வடிந்து செல்ல முடியாமையினால் இங்குள்ள குடியிருப்புகளுக்குள் நீர் தேங்கி கிடப்பதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர். கடந்த காலங்களில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக தமது சொந்த இடமான சம்பூரிலிருந்து இடம்பெயர்ந்து 4 நலம்புரி முகாம்களில் இவர்கள் வசித்து வந்தனர். அதன் பின்னர் அவர்கள் அண்மையில் தமது சொந்த இடமான சம்பூரில் மீள்குடியேற்றப்பட்டனர். மீள்குடியேற்றப்பட்ட போதிலும் தமது பிரச்சினைகளுக்கு இன்னும் தீர்வு கிடைக்கவில்லை என்று மக்கள் குறிப்பிடுகின்றனர். பிரதேசத்தில் மழை பெய்யும் சந்தர்ப்பத்தில் நீர் தேங்கி கிடக்கும் காட்சிகளே இவை. இந்த கடந்த காலம் பெய்த மழை 4 நாளா வச்சு இந்த வெள்ளம் இதுவரைக்கும் யாரும் வந்து பார்க்கவும் இல்லை, எதுவித உதவியும் செய்யல. இந்த வீட்டுக்குள்ளேயும் தண்ணி இருக்கல, சின்ன புள்ள இருக்கு. நாங்க வந்து குடியேறி வந்து பயிர் நாட்டி அந்த பயிர் அடைஞ்சு போயிட்டு திருப்பி வருது. இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு தீர்வு. இது தொடர்பில் அதிகாரிகளிடம் பல தடவைகள் கூறிய போதிலும் இதுவரையில் தீர்வு கிடைக்கவில்லை என மக்கள் குறிப்பிடுகின்றனர். இங்கே உள்ள வடிகான்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்றது. இது மூடப்பட்டிருக்கிற காரணத்தினால சம்பூர்ல மழை சிறிய மழை பெய்தா கூட அது தண்ணி வடிந்தோட இடம் இல்லாம ஒவ்வொரு வீடுகள்லையும் தேங்கி நிற்குது. வீட்டுக்குள் புகுந்த தண்ணீர் வெளியே செல்ல முடியாமல் மக்கள் வசிக்க முடியாமல் அவதிவிட்டு இருக்கின்றார்கள். இவர்களை கவனிப்பதற்காக பிரதேச செயலாளர்களிடம் முறையிட்டும் இதுவரை எதுவித காரியம் நடக்காத காரணத்தினால் மக்கள் மிக அவதியான சூழ்நிலையில் வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதை தயவு செய்து யாராவது வந்து இதனை செய்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இத்துடன் நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் போஸ்டின் 2:25 மணித்தியால செய்தியில். வணக்கம்.